நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை இன்றைய வாசகங்கள் நமக்கு வலியுறுத்துகின்றன. கேரளாவில் ஒரு கோடீஸ்வரர் 10,000 கோடி மதிப்புள்ள சொத்து அவருக்கு. பெரிய பங்களா, அரண்மனை போன்ற பங்களா. அந்த வீட்டின் முன்னதாக 3 ஆடி கார்கள், நிறைய அவருக்கு பணிவிடை செய்வதற்கு ஆட்கள், தினமும் விருந்து, சொகுசான கட்டில், ஏசி ரூமு, எல்லா விதமான வசதிகளும் அடங்கி இருந்தது. ஆனால் மனுஷனுக்கு தூக்கம் மட்டும் இல்லை, மனசில் நிம்மதி இல்லை. தூங்கிறதுக்காக தினமும் மாத்திரை போடுவாராம். அப்படி அள்ளி போட்டுக்க வேண்டியது தான் போல தெரியுது. மாத்திரை போட்டும் தூக்கம் வரலன்னா போதைக்கு அடிமை. இப்படியாக 16 ஆண்டுகள் கழித்தன. அதனால் மனசு மட்டும் இல்லை, உடம்பும் பாதிக்கப்பட்டது. உடல் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கின்ற பொழுது அவரது நண்பர் ஒருவர் அவரை பார்க்க வந்தார். பார்க்க வந்து சொன்னார், நீ ஒரு வேலை சீக்கிரம் செத்தாலும் செத்துருவ, நீ சாலக்குடிக்கு போய் 5 நாள் தியானம் பண்ணு, அங்கே நிறையா புதுமை நடக்குதான். அது மட்டுமல்ல, ஜார்ஜ் பனக்கல் என்கிற அதை நடத்துகின்ற அந்த குருவை பாரு, உனக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும், நீ போச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. உயிருக்கு யார் தான் ஆசைப்பட மாட்டாங்க. எனவே என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஆடி காரை எடுத்துக்கிட்டு போகிறாரு. 5 நாள் தியானம் பண்ணிட்டு தான் அந்த மனுஷனை பார்த்துட்டு வரலாமே அப்படிங்கிறதுக்காக போகிறாரு. போய் தியானத்தில் ஈடுபடுறார். கடைசி நாள் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு அவரை போய் பார்க்குறாரு. எனக்கு மனசில் நிம்மதி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கேட்டார் அந்த குருவானவர். 10,000 கோடி இருக்குது. வெரி குட், சந்தோஷம். எப்படி சம்பாரிச்சிங்க இந்த 10,000 கோடியை அப்படின்னு கேட்குறாரு. கடினப்பட்டு உழைத்து தான் சம்பாதிச்சேன் அப்படின்னாரு. சரி, கடினப்பட்டு உழைக்கிறதுக்கு வல்லமை எங்கேருந்து உங்களுக்கு கிடைச்சிது? கடவுள் தான் கொடுத்தாரு. சரி, உழைக்கிறதுக்கு வேண்டிய மன ஆற்றலையும் உடல் பலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா அந்த பணத்தை கொடுத்தவர் யார்? அப்போ கடவுள் தான். உங்களை நம்பி 10,000 கோடி கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு எத்தனை பேருக்கு நீங்கள் ஏழை வாழைகளுக்கு உதவி செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஏழை வாழைகளுக்கு உதவியா? எந்த ஏழை வாழைகள் கொடுக்க? எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் நான் கொடுத்தது இல்லை, கொடுக்க மாட்டேன், அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். அது யாருக்கு சொந்தம்? என்னடா அது? எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் யாருக்கும் ஒரு சில்லி காசு கூட கிள்ளி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லி. இப்போ தானேங்க சொன்னீங்க கடவுளுக்கு சொந்தம், கடவுள் தான் கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, அதுக்குள்ளே மறந்து போயிட்டீங்களா? கடவுளுக்கு சொந்தமானதை கடவுளுடைய விருப்பத்திற்கு தகுந்த போல் கொடுக்கணும் இல்லையா? கடவுளுடைய விருப்பம் என்ன? ஏழை வாழைங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் விருப்பம். ஏன்னா கடவுள் ஏழை வாழைங்களை அன்பு செய்கிறாரு, அவங்களும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. அப்போ அடுத்தவங்களுக்கு தானே கொடுக்கணும். நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம், ஒரு சில்லி காசு கூட நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அது அங்கே உங்களது மன பிரச்சனைக்கு, மன அமைதி இல்லாத நிலைக்கு காரணம் இதாங்க.
எனவே உங்களுக்கு தூக்கம் வராதுக்கும் காரணம் இதுதான், நீங்கள் மனமகிழ்ச்சியோடு இல்லாததுக்கு காரணமும் இதுதான். எல்லாம் இருக்குது, 10,000 கோடி சொத்து இருக்குது, பங்களா இருக்குது, கார் இருக்குது, பணியாட்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, டெய்லி விருந்து எல்லாம் இருக்குது. ஆனால் மனசில் நிம்மதி இல்லையே. போய் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை ஏழை பாழைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இவரும் தியானத்தை முடித்து போகிறாரு. தன்னிடைய இருக்கிற சொத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிட்ட வரவங்களுக்கு பணியாட்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர்களது அன்பு மழையிலே நனைகிறாரு. நனைஞ்ச உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியினால் அவருக்கு மன நிம்மதி கிடைக்கிது, நல்ல உறக்கம் கிடைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடவுளின் ஆசீரை பெற வேண்டும் என்றால் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். சிம்பிள். கடவுளது ஆசீரை பெற வேண்டும் என்றால் நாம் அதை செய்யணும், கண்டிப்பாக செய்ய வேண்டும். கடவுளுடைய திருவுளம் என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும், அவற்றை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்காத மனிதர்களுக்கு என்ன நேரங்கிறத விவிலியத்தில் பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடவுளை மறந்த நிலையில் தன்னுடைய விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றுகின்றவர்களுக்கு ஆண்டவன் கொடுக்கின்ற தண்டனை என்ன என்பதை விவிலியத்தில் நம்ம பார்க்குறோம். நினிவே நகரத்து மக்கள், அந்த நினிவே நகரத்து மக்கள் செய்யாத பாவமே கிடையாது. 7 விதமான பாவங்களும் அங்கே தலைவிரித்து ஆடியது அந்த ஊரில், அந்த நினிவே பட்டணத்தில். எனவே நீதியின்படி அவர்கள் தண்டனைக்கு உரியவர்கள். கடவுள் அவர்களுக்கு பெரும் தண்டனை கொடுக்க ஆசைப்படுகிறார், அவங்கள ஃபுல்லாக தொலைச்சி கட்டிடுறதுன்னு. இருந்தாலும் இரக்கமே உள்ள இறைவன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. எனவே யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? யோனாவை தேர்ந்தெடுக்கிறார். வெரி குட். யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? யோனா தீர்க்கதரிசியை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து அவற்றை என்ன சொல்கிறாரு? அந்த நினிவே பட்டணத்துக்கு போ, நான் சொல்கிறத சொல்லு. அவங்கள்ட்ட என்ன சொல்லி அனுப்புகிறாரு? 40 நாட்கள் ஜபம் செய்ய வேண்டும். ப்ளஸ் என்ன செய்யணுமா? ஜபம் செஞ்சால் போதுமா? என்ன செய்ய சொல்கிறாரு? தவம் செய்ய சொல்கிறாரு. ஜபமும் தவமும் செய்தால் அவர்களது பாவங்களை நான் மன்னிப்பேன், அவர்களை உயிரோடு விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். யோனாவும் என்ன செய்கிறாரு? பூமாட்டுக்காரன் தலையாட்டுற மாதிரி ஆட்டிட்டு போகிறாரு. போகிறேன், நீங்கள் சொன்னதை போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே வந்து நினிவே நகரத்துக்கு போகிற கப்பலும் இருக்குது, தர்சீஸ் போகிற கப்பலும் இருக்குது. எந்த கப்பலில் மனுஷன் டிக்கெட் வாங்கிட்டு ஏறுறாரு? என்னங்க, தர்சீஸ் கப்பலில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளார ஏறுறாரு. அவர் ஆக்சுவலாக எங்கே போனோம்? நினிவே நகரத்து பட்டணத்துக்கு போனோம். அந்த கப்பலில் ஏறல, வேறு கப்பலில் ஏறி அடித்தளத்துக்கு போய் ஐயா ஒய்யாரமாக தூங்குறார், கால் மேலே கால் போட்டுக்கிட்டு. கப்பல் புறப்பட்டு போகுது. நடுக்கடலில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஏற்படுது? கடல் கொந்தளிப்பும் புயலும் ஏற்படுகிறது. நான் சொல்லல, விவிலியம் சொல்லுது. கடல் கொந்தளிப்பும் புயலும் ஏற்படுகிறது. கப்பல் மூழ்குவன போல இருக்கிறது.
மக்கள் மண்டியிட்டு ஆண்டவரை நோக்கி இருகரம் நீட்டி ஆண்டவரை நோக்கி அபயக்குரல் எழுப்பி ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும்னு வேண்டுகிறாங்க. அப்பொழுது அந்த கூட்டத்தில் ஜெபிக்கிற ஒரு சிலர் கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் எவனோ ஒருத்தவன் இங்கே நம்மளோட பயணம் செய்கிறான், அவன் யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பயண சீட்டை என்ன செய்கிறாங்க, சுருட்டி போட்டு அதில் யார் பேர் வருதோ அந்த மனுஷன்தான் கடவுளுக்கு எதிராக செயல்படுறவன், அவனை தூக்கி கப்பலை வீசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டி போட்டு எடுக்கிறாங்க, குலுக்கி எடுக்கிறாங்க. யார் பேர் வருது? இவங்கெல்லாம் வேண்டிகிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் என்ன செஞ்சிட்ருக்காரு? தூங்கிட்டு இருக்கிற ஒய்யாரம் அடித்தளத்தில். அவனை போய் தூக்கிட்டு வந்து கடலில் வீசுகிறாங்க. கடல் கொந்தளிப்பு, புயலும் உடனே நிற்குது. கடவுளது விருப்பத்தை நிறைவேற்றாதவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற தண்டனை இதுதான், தூக்கி வீசப்படுவார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது என்றால், கடவுளை ஆசீரை நாம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இறை திருவுளத்தை, இறை விருப்பத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து அவற்றை செயல்படுத்த வேண்டும். நம்முடைய விருப்பத்தை அல்ல, ஆண்டவனின் விருப்பத்தை. ஆண்டவன் நமக்கு எதுக்காக இந்த உலகில் படைத்தாரோ அந்த படைப்பின் நோக்கத்தை அறிந்து அவற்றிற்கு ஏற்றார் போல நாம் வாழ முற்பட வேண்டும். சரி, முதல் நிகழ்வில் அந்த பணக்காரனுக்கு கடவுளுடைய திருவுளம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, கடவுள் தனக்கு கொடுத்த அந்த பணத்தை ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு என்ன செய்யணும்? பகிர்ந்தளிக்க வேண்டும். அதுக்காக தான் கடவுள் அவற்றை அவன்கிட்ட கொடுத்தாரு, அவனை நம்பி. ரெண்டாவது இதில் யோனாவுக்கு கடவுள் வச்சிருந்த திட்டம் என்ன? தன்னுடைய வாக்கை, தனது போதனையை அந்த நினைவு நகரத்து மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பது தான் கடவுளுடைய திட்டம். அந்த மனுஷனுக்கு கடவுள் வச்சிருந்த திட்டம். அவற்றை அவர் செய்யவில்லை, எனவே தூக்கி எறியப்பட்டார். நம்ம ஒருவருக்கும் பல திட்டங்களை வைத்திருக்கிறார். கணவன் மனைவி என்று பார்க்கின்ற பொழுது ஒருவர் அன்பு செய்து கடவுளின் சாட்சியாக நாம் வாழுகின்ற இடத்திலே வாழ கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். அது நமக்கு நோக்கமாக இருக்கலாம். பிள்ளைகளாகிய உங்களுக்கு என்ன நோக்கம்? பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு நம்மால் என்ற உதவியை செய்வது, ஒழுங்காக படிப்பது, இறை விசுவாசத்திலே வளர்வது போன்ற காரியங்களை பிள்ளைகளாக நீங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும், நான் வாழுகின்ற கிராமமும் மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இறை திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அட்லீஸ்ட் கடன் திருநாட்களிலாவது வந்து நற்கருணை ஆண்டவருக்கு முன்னதாக நம்முடைய தேவத்தாய் பெண்ணை அன்னையின் முன்பாக மண்டியிட்டு எனக்கு என்னதான் திட்டம் வச்சிருக்கிற அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கோவிலுக்கு வர வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்க வேண்டும். சும்மா போகிற போக்கில் வேண்டிட்டு போகிறது இல்லை, ஜெபம். ஆவியிலும் உண்மையிலும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய திருவுளமானது நம்முடைய மனதின் வழியாக பேச ஆரம்பிக்கும். அந்த திருவுளத்தை அறிந்து நாம் செயல்படுகின்ற பொழுது ஆண்டவன் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர் என்னவென்று 2ஆம் வாசகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் தராத அமைதி, உலகம் தராத அன்பு, உலகம் தராத ஆறுதல், உலகம் தராத மகிழ்ச்சி,
உலகம் தராத உயிர், உலகம் தராத உயிர்ப்பு. நாம் கேட்பதையும் கொடுப்பார், கேட்பதற்கு மேலாகவும் கொடுப்பார். இவ்வளவும் கடவுள் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார். எப்போ? கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு நம்மை தயாரிக்கின்ற இந்த வேளையில் இறை திருவுளத்தை அறிந்து இறை திருவுளத்திற்கேற்ப நமது குடும்ப வாழ்க்கையை நாம் வாழ முற்படுகின்ற பொழுது ஆண்டவனின் நிறை அருளை நாம் பெறுகிறோம். எனவே இன்றைய திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே நம் ஒவ்வொருவரையும் நம் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் சிறப்பாக நமது பிள்ளைகளையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் இன்றைய திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.